ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சாதாரணமான ஒரு இமேஜை எப்படி எம்எஸ் வேர்டு டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஆர்டினரி டெக்ஸ்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு டேபிளை எப்படி ஒரு எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இது டோட்டலாக எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு மூணோட காம்பினேஷனுமே இதில் இருக்கும். சரிங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட அது இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். நவ் நம்ம ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணும்போது ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ரைட் சைடில் இருக்குது இல்லையா, அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இமேஜ் டு டெக்ஸ்ட், இமேஜ் டு டேபிள் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கலாம். சரியா? நமக்கு எது வரைக்கும் தேவையோ அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக தேவைன்னா நீங்கள் கிராப் பண்ண தேவையில்லை, எது வரைக்கும் தேவையோ அதை கிராப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம்ன்ற அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண உடனே காப்பி ஷேர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த காப்பின்னு இருக்கு இல்லையா, இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணி வேர்டு ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம், இல்லை அடிஷ்னலாக ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒரு டெக்ஸ்ட்டாக இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அது எப்படி வேணால் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இதை வாட்ஸ்அப்பில் இல்லை மெசஞ்சர்லேயோ போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டின் பேப்பரே நீங்கள் இமேஜ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை போய்ட்டு அப்படியே காப்பி கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் காப்பி பண்ணேன் இல்லையா ஒரு டெக்ஸ்ட்டை, அதை போய்ட்டு வேர்டில் பிளாங்க் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்டை கட் காப்பி பேஸ்ட்டோ இல்லை ஃபாண்ட் சைஸோ கலர்ஸோ என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு இமேஜை எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுன்றதை இப்போ நம்ம லேர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். இதில் இமேஜ், ஆர்டினரி டேபிள் இமேஜை எப்படி எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நான் எனக்கு தேவையான ஏதோ ஒரு டேபிளை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தேவையான ஏரியா வரைக்கும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் இட் வில் ஆஸ்க் ஓப்பன் ஆர் காப்பின்னு கேட்கும். காப்பி பண்ணி வேறு ஏதாவது ஆஃபீஸ் சூட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸலில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம இதை ஓப்பன் கொடுக்கலாம். ஓப்பன் எனிவே அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட இமேஜ் எக்ஸலில் ஓப்பன் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது நம்ம கண்டென்ட்டை டைப் பண்ணலாம். தென் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணலாம், இல்லை போல்டு பண்ணலாம், இல்லை ஏதாவது கால்குலேஷன்னாலும் நம்ம அதில் ஆட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு இமேஜை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், டேபிளாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.